ராஜாவே, நீர் வாழ்க. எங்கள் அரசே பட்டத்து ராணியாக தேர்ந்தெடுக்கும் முறை அழைத்து வரப்பட்டுள்ள ரூபவதியான கன்னி பெண்களை நீங்கள் இப்பொழுது காணலாம். ஆகட்டும், வரச்சொல். பெண்ணே, நீ என் பார்வைக்கு ரூபவதியாய் என் கண்களில் தயவு பெற்று உள்ளாய். உன்னையே பட்டத்து ராணியாக முடிசூட்டுகிறேன். ராஜாவே நன்றி. உம்முடைய கண்களில் எனக்கு தயவும் அச்சமும் கிடைத்தது. மந்திரியாரே, இன்று புதிய பட்டத்து ராணி தேர்ந்தெடுக்கப்பட்டது ராஜா எனக்கு அளித்த மரியாதை பார்த்தீரா? ஆம், பார்த்தேன் பிரபுவே. மந்திரியாரே, இன்று ராஜா எனக்கு அளித்த அனைத்து பிரபுக்களுக்கு மேலாக ஆசனத்தை உயர்த்தி வைத்ததை பார்த்தீரா? ஆமாம், ராஜாவுக்கு அடுத்த ஸ்நானத்தில் நீர்தானே உள்ளீர். சூசான் அரண்மனையில் மதிப்பிற்கும் கனத்துக்கும் நீர்தான் உரியவர். இதோ பிரபு ஆகிய அமன் வருகிறார், அவரை பணிந்து கொள். மொர்தெகாய், அவரை பணிந்து கொள். ராஜாவையும் பிரபுக்களையும் வணங்குவது கடமை அல்லவா? மந்திரியாரே, யார் இந்த வாசற் காவலன்? இவன் என்னை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. இந்நாட்டில் அனைவரும் என்னை சேவிக்கிறார்கள், இவன் மட்டும் என்னை வணங்காமல் நிற்கிறானே. யார் இந்த வாசற் காவலன்? இவன் பெயர் மொர்தெகாய். இவன் ஒரு யூதன். யூதர்கள் மனிதர்களை வணங்குவதில்லை. இவன் ஒரு யூதனா? இவன் என்னை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அந்நிய நாட்டிலிருந்து அடிமையாக வரப்பட்டவன். இவன் என்னை வணங்கவில்லை. இவனை பார்க்க வேண்டும். சரியாக சொன்னீர்கள். இவன் கொலை செய்யப்பட வேண்டும். மொர்தெகாய், இவன் ராஜாவிடம் சென்று இவனை பற்றி சொல்ல வேண்டும். இவன் ஒரு யூத குலத்தை. இவன் என் பார்வைக்கு தெள்ளுப்பூச்சி. இவனை கொல்லுவது ஒரு காரியமே அல்ல. ஆமா, என்ன ஒரு ஆணவம்! இவனுக்கு திமிரு பிடித்தவன். எவ்வளவு காலம்தான் உமக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கிறான் என்று பார்ப்போம். இன்று ராஜாவிடம் சென்று இவனை பற்றி கூறி யூத குலத்தை அழிக்க திட்டமிடுவான். வாரும் மந்திரியாரே. பிரதானியாகிய ஆதகுவே, நீ மொர்தெகாவிடம் சென்று அவர் இவ்வாறு வந்ததற்கான காரணம் என்னவென்று விசாரித்து வா. அவரிடம் இரட்டை களைந்து இந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள சொல். ஆகட்டும் மகாராணியே. மொர்தெகாயே, நீ ரெட்டுடுத்தி இருப்பதற்கு காரணம் என்ன? ராஜவஸ்திரத்தை அணிந்து கொள்ள ராஜஸ்ரீ கூறியுள்ளார். யூதர்களை அழிக்க சூசான் அரண்மனையில் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். யூதர்களை அழைக்க ஆமான் நாள் குறித்து கொண்டிருக்கிறான். எஸ்தரிடம் இதை கூறி யூத ஜனங்களுக்காக மன்றாடவும் விண்ணப்ப பண்ணவும் சொல். இந்த நாளிதழையும் அவனிடம் கொடு.
யூத ஜனங்களை அழிக்க சூசான் அரண்மனையில் ஆணை பிறந்துள்ளது. நீ ராஜாவிடம் விண்ணப்பம் பண்ணும்படி மொர்தெகாய் உம்மிடம் கூற சொல்லியுள்ளார். நீ மொர்தெகாயிடம் சென்று ராஜா அழைத்தாலே ஒழிய ஒருவரும் ராஜாவின் சமூகத்தில் பிரவேசிக்க கூடாது என்று அவரிடம் போய் சொல். அப்படியே சொல்கிறேன். ஒருவரும் அழைத்தாலொழிய ராஜ சமூகத்தில் பிரவேசிக்க முடியாது என ராணி கூறியுள்ளார். நீ மகாராணியிடம் சென்று மற்ற யூத ஜனங்கள் தப்பக்கூடாதிருக்க எஸ்தர் மட்டும் தப்பித்து கொள்வாள் என்று தன் மனதில் நினைத்து கொள்ளக்கூடாது என்று சொல். அப்படியே சொல்கிறேன் ஐயா. நீ மொர்தெகாவிடம் சென்று யூதர்கள் எல்லாரையும் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ண சொல். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று மொர்தெகாவிடம் அறிவித்துவிடு. அப்படியே சொல்கிறேன் மகாராணி. யூத ஜனங்கள் எல்லாரும் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபாசிக்க வேண்டும் என்று ராணி கட்டளையிட்டுள்ளார். ஆகட்டும், நாங்கள் அப்படியே செய்கிறோம். ராஜாவே, தம்மை பார்க்க எஸ்தர் ராணி வந்துள்ளார். வரச்சொல். ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த குறு நாடகத்தின் மூலமாக ஆமான் யூத ஜனங்களை அழிப்பதற்காக சதி திட்டுகின்றான். ஆனால் இந்த எஸ்தர் ராஜ்யத்தின் மூலமாக ராஜாவினிடத்திலிருந்து ராணிக்கு தயவு கிடைத்ததினாலே இந்த யூத ஜனங்கள் எல்லாரும் ஆமானுடைய சதி திட்டத்திலிருந்து தயவு கிடைத்ததன் மூலமாக காப்பாற்றப்பட்டார்கள். நாமும் இந்த எஸ்தர் ராணியைப் போல திறப்பிலே நிற்கின்றவர்களாக பிறருக்கு தயவு செய்கின்றவர்களாக மாற வேண்டும் என்று நாம் இந்த குறு நாடகத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம்.